ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் 2025 வருடம் புத்தாண்டு பலன்கள் தான் பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்போ பார்க்க போகிறோம். பொது பலன்கள் பார்க்கும் பொழுது அன்றைய தினம் பார்க்கும்பொழுது 1/1/2025 கிரகங்கள் பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு இருக்காரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கன்னியில் கேது, தனுசுல சூரியன் புதன், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சுக்கிரன் சனி, மீனத்தில் ராகு. இது மாதிரி தான் கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது. இந்த வகையில் பார்க்கும்பொழுது வரக்கூடிய 2025 ஆண்டு காலம் நல்ல காலமாக மாறப்போகிறது. ஏனென்றால் அந்த ஆண்டிலேயே வருஷக்கோள்களான குரு மாறப்போகிறார், ராகு கேது மாறப்போகிறார், சனி பகவான் மாறப்போகிறார். சனி பெயர்ச்சி மார்ச் மாதம் 29/3/2025 இது திருக்கணிதப்படி மாறக்கூடிய அமைப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்த பிறகாக மே மாதம் 14ஆம் தேதி 14/5/2025 குரு பயிற்சி ஆகிறது, குரு மாறுகிறார். அதற்கடுத்ததாக 18 மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது இந்த 4 கிரகங்களும் பயிற்சி ஆகின்றன. அந்த வகையில் பார்க்கும் பொழுது 3-4 மாதங்கள் கஷ்டங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் பிரச்சனைகள் அகன்றுவிடும். அப்போது கிரகங்கள் எல்லாருமே மாறும் பொழுது, பெரும்பாலான கிரகங்கள் மாறும்பொழுது நன்மையே விளையக்கூடிய அம்சமாக இருக்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ரிஷபத்தில் குரு இருந்துட்டு இருக்கார், வக்ரம் பெற்று இருந்து கொண்டிருக்கிறார். அவர் வக்ர நிவர்த்தி ஆகி அதுக்கப்புறம் நிலையாக இருந்து அதற்கப்புறம் மிதுன ராசிக்கு பிரவேசமாக போகிறார். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ ரிஷபத்தில் இருக்கும் பொழுது அவர் மிருகசீரிஷம் நட்சத்திரத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார், செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது பூமி லாபங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். எல்லாருக்குமே இடம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த 2025 இடம் கிடைக்கும், வீடு கட்டுவார்கள், புதுமனை புகுவார்கள், வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார், திருமணமும் நடக்கும், இதெல்லாமே நடக்கும். அப்போது சுபகாரியங்கள் அதிகமாக இந்த 2025 நடக்க இருக்கிறது. இந்த குருவுடைய தன்மை மூலமாக சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் கன்னியில் இருக்கிறார். கேது பகவான் கன்னியில் இருந்து அப்பயும் முடிய போது நல்லா கேட்டுங்க, ஒரு கிரகங்கள் முடித்து பயிற்சி ஆகும்பொழுது நல்லது செஞ்சுட்டு தான் போவாங்க. அதுதான் உண்மையான விஷயம். அப்போ இதனால் வரைக்கும் கெடுத்து குறைந்த கேது நல்ல சுபமான பலனை கொடுப்பார், அந்த இடத்துக்கு உண்டான பலனை கொடுப்பார். அப்போ கன்னி ராசியில் இருக்கும் பொழுது, புதனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது கல்வியில் வளர்ச்சி கொடுப்பார், பெண்கள் வகையில் ஏற்றம் கிடைக்கும், குழந்தைகள் கல்வி முன்னேற்றமாக பதிவு செல்லும், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு இல்லையா, அப்போ பாதுகாப்பு அடுத்த வருடம் முடிஞ்சோடனே அடுத்த வருடத்தில் ஆரம்பிச்சிட்டோடனே அரசாங்கத்து மூலியமாகவும் தன்னார்வ தொண்டர் மூலியமாகவும் எல்லாமே விரும்பி வருவாங்க. குழந்தைகள் பாதுகாப்பை ரொம்ப உறுதிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரப்போகுது. அப்போ கண்டிப்பாக நடக்கும். இது இல்லாமல் கிருமிகள், விஷ ஜந்துக்கள் இது மூலிமா பரவக்கூடிய விஷயங்கள்லாம் கட்டுப்படுத்தப்படும். அதுக்கெல்லாம் மருந்து வந்துடும், கண்டுபிடிச்சிருவாங்க. புதிய வைரஸ் கிருமி வரப்போகிறது, அதுக்கும் மருந்து கண்டுபிடித்து மக்களுக்கு ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும். புயல், வெள்ளம், அதிகமான மழை இதெல்லாமே பொழியக்கூடிய அம்சமாக இருக்குது. அடுத்த வருடம் நல்லாவே இருக்கும், சுபிட்சமாக இருக்கும். இருந்தாலும் மக்களுக்கு அவ்வளோவா பெரிய ஆபத்து வராது. விபத்துகள் அடிக்கடி ஏற்பண்ணிக்கொண்டே இருக்கும். அதுவும் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம், தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் அந்த விபத்துகள் குறைவு ஏற்படும். அது வரைக்கும் தான் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆபத்து விபத்து ரெண்டுமே ஏப்ரலுக்கு மேலே சரிசமமாகிடும். மக்கள் ஒவ்வொரு விஷயத்திலுமே போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக அதோட இருக்க போகிறது. நியாயமான கோரிக்கைகளை வைத்து அவர்கள் அதில் வெற்றி பெறுவார்கள், மக்களுக்கு வெற்றி கிடைக்கும். காவல்துறை, இராணுவம் எல்லாமே பலப்படுத்தப்படும். பெண்கள் முன்னேற்றங்கள் அதிகமாக காணப்படுது. பெண்கள் எல்லாவற்றிலுமே இருக்க போகிறது. நல்லா கேட்டுங்க, அடுத்த வருடம் பெண்கள் காவல்துறையிலே அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு வரப்போகிறது. பணக்காரர்களுடைய குணம் மாறுபடும், கொஞ்சம் மக்களுக்கு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போது ரட்டன் தாத்தா இறந்துட்டார், அவர் எவ்வளோ நன்மை தானம் பண்ணிட்டு போயிருக்காரு. இதெல்லாம் பார்த்து இப்போது அடுத்த வரக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்களால் பெரிய செல்வந்தர்கள் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இப்போ பணக்காரர்கள், கோடீஸ்வரர் அப்படி சொல்கிறோம், தொழிலதிபர்கள் அப்படிலாம் சொல்கிறோம். அவர்கள் எல்லோருமே மக்களுக்கு தான தர்மம் செய்வார்கள், மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவணும் அப்படின்ற அந்த எண்ணம் வரும். இது இல்லாமல் புதிய கட்சிகள் ஆரம்பிக்கப்படும், அதன் மூலிமா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். இப்போது அரசியல் வரக்கூடியவர்கள் எல்லாமே ஆராய்ந்து அனுபவித்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வகையில் தான் வருவார்கள். ஏனென்றால் கிரக நிலைகள் அப்படித்தான் இருக்கிறது. அப்போது இப்போ வரக்கூடியவங்க எல்லாமே மக்களுக்கு நன்மை தான் செய்வார்கள், அப்படி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இது மாதிரி தான் நடக்க போகுது. புரட்சி ஏற்படும், ஆன்மீகத்திலையும் புரட்சி ஏற்படும், அரசியலில் புரட்சி வரும். இந்த இரண்டுமே
2025 கண்டிப்பாக நடக்கும். இப்போ எல்லாமே எல்லா வகையிலும் நல்லா நடக்க போகுது. உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது. இதுநாள் வரைக்கும் கிடைக்காதவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். எல்லோருக்கும் எல்லாமும் அப்படின்ற கொள்கைப்படி மக்களுக்கு எல்லாமே பகிர்ந்தளிக்கப்படும். மேலோர், சிறியோர், ஏழை, பணக்காரர் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே சமத்துவமாக இருக்கணும். எல்லாருக்கும் ஒத்து வரணும். ஜாதி மத பேதமின்றி, இனம் மொழி மாறுபாடின்றி, அந்நிய இனத்தவர்கள் அப்படிலாம் சொல்லாமல் எல்லாரும் ஒரு இனம், எல்லா மக்களுக்கும் ஒரே சிந்தனை தான் இருக்குது. எல்லா மக்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் ஏழைகளுக்கு, பெரும்பாலும் ஏழைகளுக்கு, அவங்க எந்த மதத்தில் சார்ந்தவங்களும் சரி, ஜாதி மதம் இனம் மொழி பேதம் அற்று வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு எல்லாமே நல்லது கண்டிப்பாக நடக்க போகுது. அதனால் நடக்கும்னு சொல்லிட்டு எல்லா வகையிலும் ஏற்றம் இருக்க போகுது. இந்தியா தலை நிமிர்ந்து இருக்க போகிறது. இந்திய நாடு ஒரு பெரிய பாராட்டை பெறப்போகிறது என்று சொல்லி, வலிமையான நாடாக மாறப்போகிறது என்று சொல்லி, அதற்குரிய அறிகுறி கண்டிப்பாக அடுத்த வருடத்தில் தெரிய இருக்கிறதுன்னு சொல்லி 12 ராசிக்குள்ள பலனை இப்பொழுது பார்க்கலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லா கிரகங்களும் நல்ல ஒரு அமைப்பாக தான் இருந்தது. இந்த குரு பயிற்சி தவிர குரு மட்டும் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தார். ஆனால் அவரும் இப்போது 2025 கண்டிப்பாக மாறிவிடுவார். இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு 6ல் இருந்த குரு 7ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. உங்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு 3க்கும், 3ல் இருந்த சனி 4க்கும் போகிறாங்க, மாற போகிறாங்க. சனி ராகுவோட இடத்துக்கு போகிறாரு, ராகு சனியோட இடத்துக்கு வர்றாரு. ஒரு பாவகர் போனால் இன்னொரு பாவகர் வந்துடும். ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, ஆக்க சக்தி எல்லாமே அதிகரிக்க போகுது. துணிஞ்சு போராட போகிறீங்க. அது உங்களுக்கு வருட ஆரம்பத்திலேயே உங்களுக்கு அமையக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்த்து போராட போகிறீங்க, அதில் வெற்றி பெற போகிறீங்க. பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்க ஒரே குறிக்கோளில் இருக்கக்கூடியவங்க, ஒரே சிந்தனையோடு இருக்கக்கூடியவங்க, ஒரே இலக்கை நோக்கி பயணிக்கணும் தான் அவங்க. அதனுடைய பலன் கண்டிப்பாக வெற்றியாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் நிறைய ஏற்றங்கள் மாற்றங்கள் இப்படிலாம் உருவாகும். எந்த வரை ஏற்றங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆணாக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கும், உத்தியோகத்தில் இருந்தாலும் வியாபாரத்தில் இருந்தாலும் தொழிலும் நல்ல மிகப்பெரிய மாறுதல் ஏற்படும். அது மூலிமா வருமானங்கள் அதிகரிக்கும். ஒருத்தருக்கு ஒரு போட்டி போட்டுன்னு உழைப்பீங்க. அதன் மூலிமா பலனும் அடைவீங்க. உங்களுடைய மக்கள் செல்வம்னு சொல்கிறாங்க இல்லையா, புத்திரிகள், குழந்தை செல்வம், அந்த குழந்தைகள் தான் நல்ல முன்னேற்றமாக இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, உங்களுக்கு முன் உதாரணமாக திகழ்வாங்க. அவங்க பேர் சொல்லி தான் உங்களை கூப்பிடுவாங்க. அப்படி ஒரு நிலைமை வரப்போகுது. அது மாதிரிலாம் நடக்க போகுது. இதனால் வரைக்கும் ஏற்பட்ட இந்த கடன் பிரச்சனை தான் உங்களுக்கு தீர்ந்துடும். கடன் கிடைக்கிறதுக்கு வழிவகை இல்லாமல் இருக்கும். அதெல்லாமே இப்போது கண்டிப்பாக கிடைக்க பெறும். உங்களுக்குன்னு ஒரு சொத்து சேரப்போகுது. நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சுட்ருப்பீங்க. அதெல்லாமே இப்போ விலகிடும். காரிய சித்தி ஏற்படும். அது சாதனையாக இருக்கும், வெற்றியாக இருக்கும், எல்லாமே இருக்கும். தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்பீங்க. வாழ்க்கையில் முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு எண்ணமாகவே இருக்க போகுது உங்களுக்கு. நண்பர்கள் நிறைய பேர் உதவி பண்ண போகிறாங்க. ஒரு குழுவாக இருக்க போகிறீங்க. இந்த 2025ஆம் வருடம் தனுசு ராசியில் பிறந்தவங்க ஆண்களிலே ஒரு குழு அமைத்து, அது தொண்டு நிறுவனமாக இருக்கலாம், ட்ரஸ்ட்டாக இருக்கலாம், மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதை நீங்கள் கண்டிப்பாக செய்வீர்கள். அது மாதிரி ஒரு அமைப்பு வரப்போகுது. அப்போ அது மாதிரி பேசப்படுவீங்க, நல்லா பாராட்டப்படுவீங்க, வெற்றி பெறுவீங்க. இது இல்லாமல் உங்களுக்கு இளைய சகோதரர் மூலிமா ஒரு திடீர் உதவி கிடைக்கும். அது மூலிமா நல்ல முன்னேற்றங்கள் அமையும். சிறு சிறு விபத்துகள் வந்து போகும், அதில் தப்பிச்சு வந்துடுவீங்க. ஒரு பிரச்சனையும் இருக்காது. வெற்றிகள் நிலைநாட்டப்படும். பயணங்கள் தொடர்ந்து இப்படி இருக்கும். இருந்தாலும் வீடு, மனை, வாகனம் இது சம்மந்தப்பட்ட வகையில் வாகனம் வந்தால் கொஞ்சம் மாற்றி புதுசாக வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். வேறு வீடு மாறுவீங்க. அந்த வீட்டுடைய வகையில் பூமி இடம் வாங்கி போட்டிங்கன்னா அந்த வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். அந்நியரோட தலையீடு இருக்கும். அதுக்கு தான் அப்படி சொன்னேன். அப்போ கவனமாக இருந்து அதை தன்னுடையதே ஆக்கிக்கொள்ள வேண்டும். எப்பயுமே ஒன்று கேட்டுங்க, ஒரு இடம் வாங்கி போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வேலி போட்டு ஃபென்சிங் போட்டு பாதுகாக்கணும். நம்ம இடம் அப்படியே விட்டுறக்கூடாது. அது உங்கள் இடம் தான். அது அப்படியே இருந்தாக்கா ரொம்ப நாட்கள் இருந்தால் யாராவது அங்கே அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சரி நீங்கள் வர வரைக்கும் நான் அனுபவிச்சிருந்தேன், பரவாயில்ல இப்போ நான் ஒதுங்கிறேன்னுவாங்க. ஆனால் ஒரு சிலர்
ஏமாற்றுவதுக்கு என்ன பண்ணுவாங்க, நான் இவ்வளோ நாள் இருந்துட்டேன், எனக்கு காசு கொடுங்க, அப்போ தான் நான் காலி பண்ணி கொடுப்பேன், இல்லைனா கேஸ் போடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் நடந்திருக்கு வாழ்க்கையில், பார்த்துருக்கோம், அனுபவிச்சிருக்கோம், ஆராய்ச்சி பண்ணல பார்த்துருக்கோம், கண்ணால் பார்த்துருக்கோம், காதால் கேட்டிருக்கோம். அப்போது அது மாதிரி எதுவும் அமையக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறதுக்காக நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும், உஷாராக இருக்கணும். இது மாதிரிலாம் பார்த்துக்கணும் இப்போது இனிமேல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அந்த கேது பகவான் சொன்னார் இல்லையா, அவர் 9க்கு வரார், 10லேருந்து 9க்கு வரார். அப்போது ஆன்மீக துறையில் ஈடுபடுவீங்க, ஆன்மீக சுற்றுலா போவீங்க, நிறைய கோயில் குளம் போயிட்டு வருவீங்க, நிறைய விஷயங்கள் கிடைக்கும். புண்ணியங்கள் ஏற்படுவதற்குண்டான காரியங்களில் செய்வீங்க. புண்ணியங்கள் எப்படி ஏற்படும்? தான தர்மம் பண்ணால் ஏற்படும், ஒருத்தருக்கு உதவி செஞ்சால் ஏற்படும், சரியான நேரத்தில் சரியான உதவி பண்ணால் ஏற்படும். இதில் மாதிரிலாம் அதுதான் புண்ணியங்கள் ஏற்படக்கூடிய வகை. அதெல்லாமே செய்வீங்க, பாபங்கள் குறையும், புண்ணியங்கள் ஏற்படும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை நலம் நல்லா இருக்க போகுது. அதை கணவனும் அந்த மனைவியும் அந்த கணவனும் பங்குதாரர்கள் நல்லா இருக்க போகிறாங்க, கூட்டாளிகள் நல்லா இருக்க போகிறாங்க. அவங்க மூலிமா முயற்சி ஏற்படும். கூட்டு முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். 4 பேரோடு சேர்ந்து செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாக மேல் வெற்றி தான் கிடைக்க போகுது. பலரால் பாராட்டப்பட போகிறீங்க. போட்டி பந்தயம் கலந்து அது மூலிமா வெற்றிகள் கிடைக்கும். நிற்கிறதுக்கு நேரம் இருக்காது, அது மாதிரிலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பு உங்களுக்கு வரப்போகுது. ஓடிக்கிட்டே இருக்க போகிறீங்க, உழைச்சிக்கிட்டே இருக்க போகிறீங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. பயணங்கள் தொடர்ந்தபடியே இருந்துகிட்டு இருக்கும். நிறைய பயணங்கள் ஏற்படும். அது மூலிமா நிறைய பலன்கள் நல்லபடியாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் ராசியாதிபதி குரு பார்த்திங்கன்னா அந்த குருக்கு அம்சமான குரு தட்சிணாமூர்த்தி வழிபட்டு வரலாம். பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த 3ம் சேர்ந்த சக்தியாக விளங்கக்கூடிய அந்த தத்தாத்திரேயன்வாங்க, அவர் வழிபட்டு வரலாம். குரு தட்சிணாமூர்த்தி, தத்தாத்திரேயர், இவங்க 2 பேருமே நீங்கள் வணங்கி வழிபட்டு வருது உங்கள் ராசிக்கு உரிய தெய்வமாக சொல்லப்பட்டிருக்கு. உடனே நல்ல பலன் கிடைக்கும் இவங்களை வணங்கிட்டு வந்தால். ஒரு குருவை தேர்ந்தெடுத்து வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து வழிபட்டு வரலாம். வியாழக்கிழமையில் பெரும்பாலும் மௌன விரதம் இருந்து வரலாம். மௌன விரதம் இருந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கேன். காலையில் 6லேருந்து சாயந்தரம் 6 வரைக்கும் இருக்க தான் மௌன விரதம் சொல்லப்படுது. அது முடியாதவங்க காலையில் 1.5 மணி நேரம், சாயந்தரம் 1.5 மணி நேரம் இருக்கலாம், தவறில்லை. இதுக்கும் சாஸ்திரத்தில் இடம் இருக்குது. இந்த 1.5 மணி நேரம் இருந்தாலே போதும். அதுக்கும் அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா சில வேலை நிமித்தமாக, சில பிரச்சனைகள் சம்மந்தமாக ஒரு முழு நேரமும் இப்போது மௌன விரதம் இருக்க முடியாது. அந்த காலத்தில் இருந்தாங்க, இப்போலாம் இருக்க முடியாது. இருப்பவர்கள் இருக்கலாம், முடியாதவர்களுக்கு தான் அந்த உபாயம். இப்படி பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது இல்லாமல் ஒரு குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவர் வழியில், அவர் உயிரோடு இருந்தானா அவர் சொல்கிற அறிவுரை ஏற்பட்டு அவருடைய ஆலோசனையை கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். இது இல்லாமல் எல்லா நட்போரோடு நீங்கள் சரிசமமாக பழகணும், மனசில் எதுவும் வச்சுக்காமல் பழகணும். அதுதான் முக்கியமான விஷயம். 4 பேருக்கு உதவியாக இருக்கணும், அது முக்கியமான விஷயமாக சொல்லப்பட்டு. அப்போ தான் உங்களுக்கு அந்த அவங்களும் உதவி பண்ணுவாங்க, மனசில் நினைப்பாங்க. எப்பவுமே நம்ம ஒன்று செஞ்சால் தான் அவங்களும் நம்மளுக்கு ஒன்று செய்வாங்க. இதுதான் மனித இயல்பு. அப்படி தான் வழி வழியாக இப்போ நடந்துட்டு வந்துட்டுருக்கு. ஒரு வீட்டுக்கு இருந்தாலும் சரி, ஊருக்கு ஊராக இருந்தாலும் சரி, நாட்டுக்கு இருந்தாலும் சரி, நம்ம ஒரு நாட்டுக்கு ஒரு உதவி பண்ணோம்னா அந்த நாட்டுக்காரங்க நம்மளுக்கு ஒரு உதவி பண்ணுவாங்க. இதுதான் எப்பயுமே வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதை நன்றி அறிஞ்சு அவங்க உதவி பண்ணுவாங்க. அது மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும்பொழுது மன வளர்ச்சி கொண்ட குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சாகணும். தனுசு ராசி பிறந்தவர்கள் மன வளர்ச்சி கொண்ட குழந்தைங்களுக்கு தான தர்மம் பண்ணால் அவ்வளோ விசேஷம், புண்ணியங்கள் கிடைக்கும். அது மாதிரி உங்கள் வீட்டுக்கு அருமையாக இருக்கலாம், தூரமாக இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம், அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்களை உதவி பண்ணிட்டு வாங்க. உங்கள் உதவி அவங்க ஏற்றுக்க மனநிலையில் கூட இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் நீங்கள் செய்யணும். அதுதான் முக்கியமான விஷயம். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அறிஞ்சு செய்யணும். அப்போ இன்னும் அந்த புண்ணியங்கள் அதிகரிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய கல்வி வகையில் அவங்களுக்கு தேவையான பொருட்கள், துணிமணிகள், உதவி இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் தான தர்மம் தொடர்ந்து பண்ணிட்டு வரணும். இது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கைக்கு கண்டிப்பாக சீர்படும், சிறப்போடு இருக்கும். கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல நிலைமையில் வரப்போகுது.
அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலும் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். பல விதமான சிந்தனையெல்லாம் விட்டுட்டு ஒரே சிந்தனையாக இருங்க, கண்டிப்பாக முன்னுக்கு வந்துடுவீங்க. இந்த தனுசு ராசியில் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறை இருந்திருக்கும், எதுவுமே நடக்கலையே, தடைகள் தாமதம் ஏற்படும், அது எல்லாமே போய் விடையாடும். உங்களுக்கு ஏற்றத்தில் உதவி கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், நிர்வகிக்கக்கூடிய திறமை கிடைச்சி அது மூலிமா பரிசு பாராட்டு கிடைக்கும், போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு அதில் அது மூலிமா வெற்றி பெறுவீங்க. இதெல்லாமே நல்லா வரும் உங்களுக்கு. குழந்தைங்களுடைய கல்வி வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும். ஒரே குறிக்கோளை படுவாங்க, அவங்களே தேர்ந்தெடுத்துருப்பாங்க, அவங்க சப்ஜெக்ட் அவங்களே தேர்ந்தெடுத்து படிப்பாங்க. அது மாதிரிலாம் நடக்க போகுது. அரசியல்வாதிகள்லாம் பார்த்திங்கனாக்கா போராடியே ஜெயிச்சு முன்னுக்கு வந்துடுவாங்க. அடுத்த விட காலகட்டத்தில் 2025 ஆரம்பத்திலே போராட ஆரம்பித்து அவங்க விட்ட எடுத்து பிடிச்சிருவாங்க அரசியலில். அதே மாதிரி தான் சினிமாக்காரங்க, சினிமாவில் இருக்கவங்களுக்கும் அந்த மீண்டும் ஒரு சொல்கிறோம் இல்லையா, ஒரு படம் கூட பேர் ஒரே படம் வச்சா திருப்பி 1, 2, 3 அப்படி பண்ணுவோம், கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி தான் இவங்களும் அதே மாதிரி அந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டு எந்த இதில் தோற்றாங்களோ அதில் ஜெயிச்சு காட்டுவாங்க. சினிமாவில் அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் சமூக சேவையிலையும் இவங்க நல்லா முன்னுக்கு வந்துடுவாங்க. பெரும்பாலும் ஆன்மீகத்தில் உள்ள சமூக சேவையில் ஈடுபட்டால் இன்னும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. விவசாயிகள்லாம் பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு அதீத வளர்ச்சி ஏற்படும். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டம் நல்லா இருக்கிறனால கூட்டு முயற்சி, இந்த விவசாயிகள் எல்லாமே ஒன்று கூடி ஒரு போராடலாம், ஒன்று கூடி ஒரு பொருட்களை விற்கலாம், வாங்கலாம். இது மாதிரிலாம் குரூப்பாக இருந்து செஞ்சாங்கனாக்கா, விவசாயிகளும் சங்கம் இருக்குது, எல்லாத்துக்குமே சங்கம் இருக்க மாதிரி விவசாயத்துக்கும் சங்கம் இருக்குது. அவங்க அதில் இணைஞ்சு பணியாற்ற மாட்டுறாங்க. அதுதான் இப்போது உள்ள கேள்விக்குறியார். அப்போது இந்த தனுசு ராசி பிறந்த விவசாயிகள் இருந்தால் அவங்க ஒன்றிணைந்து பணியாற்றினால் கண்டிப்பாக வெற்றி தரக்கூடிய காலமாக தான் அமைஞ்சிருக்கு. அவங்க நல்லா முன்னுக்கு வந்துடுவாங்க. அப்போது எல்லாருக்குமே சாதகமான வருடமாக தான் அந்த 2025 வருடம் இருந்திருக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன இந்த இறைப்பறிகாலம் தானமெல்லாம் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். இது இல்லாமல் தனுசு ராசிக்காரர்கள் பார்த்திங்கனாக்கா ஒரு முடியாத விஷயம் ஒன்று இருந்திருக்கும், ரொம்ப நாளாகவே தடைப்பட்டு இருந்திருக்கும். பெரும்பாலும் கஷ்டத்தை அனுப்பிச்சிருப்பீங்க. இந்த 7.5 சனி போய் அப்பாடான இருந்தீங்க, சரி இனிமேல் நடக்கும்னு பார்த்துருப்பீங்க. அதில் முட்டுக்கட்டை போட்ட மாதிரி குரு பயிற்சி வந்து சரியாக அமைஞ்செல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாமே முடிஞ்சு இப்போது அந்த குரு பயிற்சி நல்ல சாதகமான நிலைமையில் அமைய போகுது உங்களுக்கு அடுத்த வருடம். அப்போது ஒரு கூடவே இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர், அவர் நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், அவர் மூலியமாக அந்த நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வரும். இது உண்மையான விஷயம். தனுசுங்களுக்கு இது கண்டிப்பாக ஏற்படும். இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி நீங்கள் இந்த 2025 வருடம் எல்லா வகையிலுமே ஒரு ஏற்றமான வருடமாக இருக்க போதுன்னு சொல்லி பெரும்பாலும் உங்களுக்கு கனவு கண்டதை மெய்ப்பட வைப்பீர்கள். கனவு கண்டீங்க இல்லையா, அதில் வெற்றி பெறுவீங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.